இந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. என்னடா மறுபடியும் அதே டப்பாவை தூக்கிட்டு வந்துட்டானே நெருப்பு எரியுதேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு க்ரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வீடியோவில் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போட்டதே பார்த்திங்கன்னா க்ரில் வீடியோ தான் நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா காடை போட்டிருப்பேன். இன்றைக்கி சிக்கன். இதுக்கு முன்னாடி சிக்கனும் போட்டிருக்கேன். சரி வீடியோவை ரீக்ரியேட் பண்ணலாமேன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த வாங்கினதுலேருந்து இந்த அடுப்பை நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்கலாமேன்னு எடுத்தே நான் துரு பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ கழுவிட்டு ஞாயிற்றுக்கிழமையே ஆச்சே சிக்கன் செய்யலாமேன்னு எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் சமைச்சு சாப்பிட்றதையும் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது இந்த சிக்கன் ஒரு பீஸ் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேறு சிக்கன்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி இது மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நம்ம இதை எப்படி சமைக்கிறோங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மசாலாவெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி வீட்டில் அம்மா வந்து பசங்க வச்சுட்டாங்க. நான் வந்து இந்த அடுப்பு ரெடி பண்ணதுக்கு வந்திருந்தனால அந்த கேப்பில் பசங்க வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த இதை நம்ம பொரிக்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த சிக்கன் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் எரியுது, அதாவது ஃப்ரை ஆகுதா. ஸோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு வந்து கடைசியாக காட்டுறேன். ஸோ இதில் நான் எவ்வளோ வீடியோ என்னத்தை காட்டுன்னு தெரில. ஸோ நீங்கள் இதை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். நான் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.